ஹலோ வணக்கம் இருக்கும் கைஸ். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த 20 பிடிஎஃப் நாங்கள் கொடுக்கோன்னு சொல்லியிருந்தோம்ல, அது இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். பிடிஎஃப் ரெடி ஆகிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ட்ரைவ்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்று அது. இன்னொன்று டெலிகிராம் குரூப்லேயும் இருக்குது. நம்ம எல்லா டெலிகிராம் குரூப்லேயும் போட சொல்லியிருக்கேன். அங்கேயும் அவங்க போட்டுருவாங்க. மூணாவது, நம்ம வந்துட்டு இதை குவிஸாகவே வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். பிடிஎஃபாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அந்த 666 கோர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கோர்ஸுக்குள்ளே இது ஒரு குவிஸாக அவைலபிளாக இருக்கும். சரியா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்துட்டு டெய்லி வராது. எப்போ நீங்கள் இந்த பிடிஎஃப் முடிக்கிறீங்க, ஆல்டர்னேட்டிவ்ஸ் இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு நான் மேக்ஸிமம் இதை கரெக்ஷன் கொடுக்க பார்க்குறேன். நிறைய பேர் கரெக்ஷன் கேட்டாங்க. ஸோ நாளைக்கு நான் இதை கரெக்ஷன் கொடுக்க பார்ப்பேன். நாளையிலேருந்து நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸுக்கான லைவ் கொஞ்சம் ஈஸியிலேருந்து ஆரம்பிப்போம். போக டிஃபிகல்ட்டி ஏற்றிடுவோம். ஃபஸ்ட்டு பிடிஎஃப்மே அதே மாதிரி தான், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். ஓகே, டூவபிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ நாளைக்கு இதை நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, கரெக்ஷன் யூடியூப்பில் கரெக்ஷன் கொடுத்துருவேன். உங்களுக்கு பிடிஎஃபாக கையில் வந்துடும். குவிஸ்ஸு மட்டும் நம்ம பெய்டில் இருக்கிற அந்த இவங்களுக்கு இது குவிஸ்ஸு ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இது ஸ்டார்ட் பண்ணிட்டோமோ, அடுத்து நம்ம ஆர்ஆர்பி வந்துட்டு மொத்தமாக 15 பிடிஎஃபாக இந்த வீக்கெண்டோ இல்லை நெக்ஸ்ட் வீக்கெண்டுக்குள்ளேயோ ஆர்ஆர்பி பிஓக்கு 15 டெஸ்ட்டு மொத்தமாக டோட்டலாக நான் கொடுத்துருவேன். எஸ்பிஐ கிளர்க்கு உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் செஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பிகாஸ் இந்த வீக்கெண்ட் வந்துட்டு சிஏ ஒரு மேரத்தான் பிளான் பண்ணியிருக்கோம், எரர்ஸுக்கான ஒரு மேரத்தான் பிளான் பண்ணியிருக்கோம். பட் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எனக்கு இது வேணும், இப்படி ஏதாவது வேணும்ன்ட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய். நம்ம கோர்சஸ் வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்குது. 666 கோர்சஸ் வந்துட்டு வீக்கெண்டு இனிமேல் இந்த வீக்கெண்ட் போய் நெக்ஸ்ட் வீக்கெண்டில் இருந்தெல்லாம் வீக்லி 3 கோர்சஸ் ஈவினிங் கிளாஸஸ் வந்துடும். ஏன்னா அந்த கோர்ஸ் கொஞ்சம் நிறையா போடணும். ஒரு 40 வீடியோஸ் கிட்ட தான் போட்டிருக்கோம். நாங்கள் ஒரு 100 வீடியோஸ் கிட்ட பிளான் பண்ணியிருக்கோம், இங்கிலீஷ் மட்டும். மற்ற 2 பேருமே உங்களுக்கு லைவ் கொண்டு வந்துடுவாங்க. ஏகே சாரும் சரி, வேணம் சாரும் சரி, அந்த 666 இருக்கிறது கொஞ்சம் லைவ் கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, நம்ம ரீசனிங் சார் இருக்கார்ல, ரீசனிங் ஐடிபிஐ அருண்குமார் சார், அவர் வந்துட்டு பெய்டு பேட்சஸ் போட்டுட்டு இருந்தார். இவ்வளோ நாள் பெய்டு பேட்சஸ் போட்டுட்டு இருந்தார். ஸோ இனிமேல் கொஞ்சம் யூடியூப்லேயுமே வீக்லி 2 டேஸ் வருவார். அவருக்கு ஐடிபிஐ பேங்க்குங்கும் போது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். நைட்டு 9:30 அந்த மாதிரி ஆகிடுது. பட் வீக்லி 2 டேஸு நான் வந்து கேட்டிருக்கேன், அவருமே சொன்னார் வீக்லி 2 டேஸ் நான் போடுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ வீக்லி 2 டேஸ் அவர் வீடியோஸ் இனிமேல் யூடியூப்லேயும் வர ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ, டாட்டா, பை பை. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க.